அபிராமி அன்னையே போற்றி போற்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அபிராமி அந்தாதின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் அபிராமி அந்தாதியோட நூல் பயன், அதாவது அபிராமி அந்தாதியில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. 100 பாடல்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ப ஒவ்வொரு பாடலும் உள்ளது. இப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிள்ளைங்க இப்போ நல்லா படிக்கணும், நமக்கு நல்ல படிப்பு வரணும், நமக்கு கடன் தீரணும், நல்ல செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா ஒவ்வொரு ரீசனுக்காகவும் ஒவ்வொரு பாடல் இருக்குது. நம்ம அந்த ஒவ்வொரு பாடலையும் தனியாக பாராயணம் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க இப்போ 100 பாடல்களையும் பாராயணம் பண்ணுறது மிகவும் சிறப்பு, ரொம்ப நல்லது. பண்ண முடியலன்னா கூட நீங்கள் கேட்கலாம், ஜஸ்ட் போட்டு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்குரிய பாடலை பாராயணம் பண்ணலாம். அப்படியும் முடியாதவங்க, எனக்கு டைமே இல்லை, எனக்கு நான் ஒர்க்கு போயிட்டுருக்கேன், எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த பாடலை, இந்த நூல் பயன் பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இதை மனப்பாடம் செய்து ரொம்ப ஈஸி தான், மனப்பாடம் செய்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பாடலை எப்போ உங்களுக்கு வெள்ளி செவ்வாய் அல்லது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம். அபிராம பட்டருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு நேரமின்மைன்னு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. அவருக்கு ஃப்யூச்சரில் மக்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக போவாங்க, டைம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு தான் என்னமோ அவர் இந்த நூல் பயன் அப்படிங்கிற இது 4 வரியை நமக்கு கொடுத்துருக்காரு. இதை படித்து நம்ம கண்டிப்பாக பயன்பெறலாம். பாடல் முழுவதும் பாராயணம் பண்ண முடியலைன்னா இந்த நூல் பயனை கண்டிப்பாக நம்ம பாராயணம் பண்ணலாம். அதே போல் தான் கந்தர் அலங்காரத்துலேயும் 106 பாடல்கள் இருக்குது. அந்த பாடலையும் நம்ம பாராயணம் பண்ண முடியல. அருணகிரிநாதர் நமக்காக கடைசியில் நூல் பயன் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம படிக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னா கூட அந்த நூல் பயனையாவது நம்ம படித்து நம்ம பயனடையும் தான் நமக்காக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூல் பயன் இந்த 4 வரியை படித்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த பாடலை பாராயணம் பண்ணலாம். இதை எத்தனை முறை தான் பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ரொசீஜர் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வழக்கமாக சாமி கும்பிடும்போது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் மனசில் நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவி அடங்கா காத்தாளை, ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவி அடங்கா காத்தாளை, ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போய் அபிராமி அந்தாதி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அபிராமி அன்னையே போற்றி போற்றி.